ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பூண்டு குழம்பை நம்மள பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை. எப்போல்லாம் நம்ம வீட்டில் பூண்டு குழம்பு வைக்கிறாங்களோ அப்போ குழம்பை மட்டும் ஊற்றி சாப்பிட்டு அதில் இருக்கிற பூண்டை ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுருவோம். நானே இந்த மாதிரி நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். நல்லெண்ணெயில் இந்த மாதிரி பூண்டை ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்துட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி அதே கடாயில் 2 வெந்தயத்தை தாளித்து நம்ம அரைச்ச பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், மசாலாஸ்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு கெட்டியாக கரைச்சி வச்சுக்க புளி, தேவையான அளவு தண்ணி, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சுண்டாவத்தில் வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அது இன்னுமே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்ப ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். இந்த வத்த குழம்போட கொஞ்சமாக கெட்டி பருப்பையும் வச்சுட்டு 2 அப்பளமும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வாழ்க வளமுடன்.